திருப்பதி மலையில் அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய உணவகங்களை தொடங்கி வைத்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ரோஜா அங்கு தயாரிக்கப்பட்ட தோசையை ருசித்து பார்த்தார். உலக புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். கடந்த ஆண்டு மட்டும் 1300 கோடி ரூபாய் வரை பக்தர்கள் உண்டியல் காணிக்கை செலுத்தியதாக தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பதியில் ஒரு நாளின் வியாபாரம் மட்டும் சுமார் 2 கோடி ரூபாய்க்கும் மேல் நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. செல்வத்துக்கு அதிபதியான ஏழுமலையான் வாழும் திருப்பதியில் கோடிக்கணக்கில் பணம் புரண்டாலும் ஏழை மக்களுக்கு உணவு வழங்கும் அமுத சுரபியாகவும் திருப்பதி இருக்கிறது என்பதே உண்மை. மாதவம், ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் பக்தர்கள் தங்கும் விடுதிகள், திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில் என பல்வேறு இடங்களில் இலவச அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. தினமும் 70,000 முதல் 1,00,000 பக்தர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதற்காக பக்தர்கள் தனியாக நன்கொடை செலுத்தும் அன்னதான நன்கொடை திட்டத்தையும் திருப்பதி தேவஸ்தானம் செயல்படுத்தி வருகிறது. அதே நேரம் திருப்பதியில் உணவு விற்பனைக்கு இல்லை என்ற நோக்கத்தில் அங்கு இருந்த தனியார் உணவகங்களை மூட கடந்த 2022ஆம் ஆண்டு தேவஸ்தானம் முடிவு செய்தது. அதற்கு பதிலாக தேவஸ்தானம் மூலம் திருமலையில் பல்வேறு இடங்களில் அன்னப்பிரசாதத்தை விநியோகிக்க சிறு கடைகளும் உணவகங்களும் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆந்திர மாநில அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் திருமலையில் 3 புதிய உணவகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பக்தர்களுக்கு குறைவான விலையில் தரமான சுவையான உணவுகளை வழங்கும் வகையில் இந்த உணவகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. அன்னமையா பவன், பாலாஜி, நாராயணகிரி என 3 உணவகங்களும் ஸ்டார் ஹோட்டல் போல மாற்றப்பட்டு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த உணவகங்களை ஆந்திர மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ரோஜா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அது மட்டுமில்லாமல் அந்த உணவகங்களில் அமைக்கப்பட்டிருந்த அனைத்து வசதிகளையும் பார்வையிட்ட அமைச்சர் ரோஜா அங்கு சமைத்த தோசையையும் ருசித்தார். இதையடுத்து பேட்டியளித்த ரோஜா சாப்பாடு அற்புதமாக இருந்தது எனவும் உணவகத்தின் சூழ்நிலை அருமையாக உள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் இந்த உணவகங்களில் பக்தர்களுக்கு குறைந்த விலையில் தரமான உணவு வழங்கப்படும் எனவும் அமைச்சர் ரோஜா கூறினார்.